இந்த ஏஜ்லயே இப்படி இவ்வளவு பக்கமும் இருக்கு. எல்லாருமே சொன்னாங்க ஃபெயில் ஆகும் அப்படின்னு. சிங்கிள் சீசன்ல இந்தியன் பிளேயர் அடிச்ச அதிக 6 இவன் தான், 53. இந்த பையன் இன்னும் ஒரு 7 6 அடிச்சான் அப்படின்னா வேர்ல்டுல எல்லா பிளேயரும், ஐ மீன் ஐபிஎல் ஆன எல்லா ஓவர்சீஸ் பிளேயரை விட 6 அதிகமாக இருப்பாங்க இந்த சிங்கிள் சீசன். பிளஸ் ஆர்ஜ் கபடி வாங்கியாச்சு அண்ட் ஆல்சோ 500+ ரன் சீசன் ஆயிடுச்சு. எல்லாமே அட் ஏஜ் ஆஃப் 15. கரண்ட்லி ஒரு 107 சீசன் அடிச்சிருக்கான் அந்த பையன் T20. ஆல்ரெடி வயசு 15 தான். இன்னும் எவ்வளவு இயர்ஸ் வந்து கிரிக்கெட் பேலன்ஸ் இருக்குன்னு தெரியல. பட் இன்னிங்ஸ் முடியும் போது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1000 மேபி ரீச் பண்ணுவார் போல அப்படின்னு தோணுது. எல்லாரும் வந்து பிளைண்ட் ஸ்லாகர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இஸ் நாட் அ பிளைண்ட் ஸ்லாகர். எந்தெந்த பால் அடிக்கணும்னு நல்லா ஒரு மைண்ட் இருக்கு. அண்ட் எந்தெந்த பால் அடிக்கக்கூடாது அதுவும் நல்லாவே இருக்கு. டிஃபென்ஸ் எல்லாமே நல்லா பக்காவா பண்றாரு. அண்ட் லூஸ் பால்ஸ் வந்தா கண்டிப்பா பனிஷ் பண்ணுங்கிற விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு. அண்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தேன், நம்மளே இப்படி ஒரு தேர்ட் மேன் ஒரு பால் பிடிச்சிட்டா ஒரு குஷியா போய் உட்கார தெரியுமோ அந்த மாதிரி குஷியா உட்காந்துருக்காங்க கைஸ். மேட்ச் எழுதி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டான். அவங்க டீமை சேஃப் கொண்டு போயிட்டான். ஜாலியா சீட்ல உட்காந்து கால் ஆடிட்டு இருக்காங்க கைஸ்.